ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ எஸ்ஐபி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு கரெக்டான சைனாக இருக்குமா? ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஃபாலில் இருக்கிறத விட கன்சாலிடேஷன் ஃபேஸ் கொஞ்சம் டேஞ்சர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிசிப்ளின் தான் வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், எப்போ வந்து யூட்டர்ன் இருக்கும்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் எல்லாருமே ஃபேமஸ் கோட் இருக்கு, டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட். ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாராலையும் பாட்டம் ஃபிஷிங் பண்ண முடியாது. இதுதான் வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் லோ, இப்போ தான் என்ட்ரி எடுக்கணும், இப்போ லம்சமாக போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம், எவ்வளோ டிசிப்ளின்டாக வந்து ரெகுலராக வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் த்ரூ எஸ்ஐபி. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேஷனுக்கான ரூட். ஓகே, ஜேபி மார்கன் ரிசர்ச் வந்து கோல்டு விலை வந்து இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இயர் என்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு விலை இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்போது எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து சேர்ந்து வாங்கும்போது அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து போய் இப்போ மறுபடியும் கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ உங்களுடைய அசட் அலோகேஷனில் ஒரு 10 to 15% வந்து கோல்டுக்கு அலோகேஷன் கொடுத்தாக்கா தப்பு கிடையாது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்சூரன்ஸ். உங்களுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆகுது, மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுது, கிராஷ் ஆகுதுன்னும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ டேமேஜ் ஆகாமல் டென்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு போர்ஷன் வந்து நம்ம கோல்டில் வந்து ஹெட்ஜிங்காக கொடுக்கறது வைஸ்.